பிரைஸ் தி லார்ட். பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமணி வார்த்தை இன்றவங்களோடு மத்தேயு சுவிசேஷம் 5:14 சொல்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து என்ன பார்த்து பைபிள் சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். எப்படி நான் வெளிச்சமா இருக்க முடியும்? ஆமா, உங்ககிட்ட ஒரு இருட்டான நேரத்துல ஒரு டார்ச் லைட் இருந்தா எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிறதால அந்த வெளிச்சம், அது போல உயிருள்ள கிடக்கிற அந்த உலகத்திற்கு நீங்க தான் அநேகருக்கு வெளிச்சம் காட்டி வழி நடத்தி கொண்டு போகிற வெளிச்சமாய் தேவன் வைத்திருக்கு. எப்படிங்க அந்த வெளிச்சம் எனக்கு வரும்னா, வசனம் யோவான்ல சொல்லப்படுகிறது, அவரே உலகத்திலே வெளிச்சமாய் இருந்தாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர்களும் வெளிச்சமாய் இருப்பார்கள் என்று 8ஆம் அதிகாரம் யோவானிலே 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவருடைய வெளிச்சத்தை எனக்குள்ளே தந்திருக்கிறார். இங்கே பார்க்கிற வடலூரிலே வள்ளலார் வெளிச்சமாய் மாறிட்டார். அவர் வெளிச்சமாய் இருந்திருக்கிறார், ஒளி தருகிறார், அவராகவே இருக்கிறார். ஆனால் இயேசு வெளிச்சமாய் இருந்தவர் அவர் மாத்திரம் வைத்துக் கொள்ளவில்லை, அவருக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை உங்களுக்கு எனக்கு தந்து உங்களையே வெளிச்சமாய், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிற, உங்க வீட்டுக்கு நீங்க வெளிச்சம், உங்க வேலை செய்யற இடத்துல வெளிச்சம். இந்த வெளிச்சம்னா என்னன்னா, அது 16வது வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். நீங்க செய்கிற உங்களுடைய நற்கிரியைகள் உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு அது வெளிச்சமாய் பிரகாசிக்கும் அவர் முன்னாடி. ஆகவே உங்கள் நற்கிரியைகளை தொடங்குங்க. அவருக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க உங்க வீட்டுக்கு, உங்க சொந்தத்துக்கு, உங்க ஜனங்களுக்கு, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் வெளிச்சம். உங்க வெளிச்சத்துல அவர்கள் அநேகர் நடந்து வருகிற விதமாய் அவரை பின்பற்றுங்க. அவர் சொல்லி இருக்கிற நற்கிரிகளை செய்யுங்க. நிச்சயம் நீங்க வெளிச்சமா இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற நம்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுங்க. வெளிச்சத்திலே ஆண்டவர் அநேகருக்கு பிரகாசிக்கிறவளா இருக்கவை ஆசீர்வாதம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென். God bless you.